ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அருமையான அந்த பகுதிக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அருமையான அந்த பகுதிக்காக நாங்கள் சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, சில பேர் அப்படியே கவனிக்கவே மாட்டாங்க. அவங்க பேசிக்கிட்டே தான் போவாங்க. நம்ம பேசுகிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் பிரசங்கம். இன்றைக்கி நான் வேறு எதாவது எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் அதை இன்றைக்கி விட்டுட்டு எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ஒரு சப்ஜெக்டை இன்றைக்கி நான் பேச போகிறேன். இங்கே பாருங்கள் பிள்ளைகள், அங்கே பாருங்கள், நான் அந்த பிள்ளையை கூப்பிடுவேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். உங்களுக்கெல்லாம் பேசுகிற புரியுதான், எல்லாரும் கவனிக்கணும். யாரும் அங்கிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. 91ஆம் சங்கீதத்தை எடுங்க. சங்கீதம் 91. எல்லாரும் போர் அடிக்காமல் எல்லாத்துக்கும் புரிய நான் பேசுகிறது. 91ஆம் சங்கீதம் வாசிங்க. 1, 2, 3. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்வேன். அவர் உன்னை வேடொண்டை கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். பாருங்க, இங்க போட்டிருக்கு, உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இன்னைக்கு இந்த கதவை அடைக்கிறேன் பாருங்க, பாருங்க. இன்னைக்கு இந்த உலகத்துக்கு எல்லாருமே எதை நோக்கி போக்குற இன்னைக்கு தேவைன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்காதா, ஒரு மறைவிடம் கிடைக்காதா,
மனிதர்கள் மறைவிடத்தை நோக்கி ஓடுறாங்க. ஒரு வெள்ளம் வந்தாலும் ஒரு யுத்தம் வந்தாலும் மனிதன் எல்லாத்தையும் விட்டுட்டு தன் உயிரை காப்பாற்ற அவன் எதுக்கோ பிரயாசப்படுகிறான். அதனால தான் சொல்லுகிறது, காலமே பொய்யடா காற்றடைத்த பையடா, வெந்த சோறும் நொந்த காயும் போட்டு மாயவனால் செய்த மண்பாண்டம் போட்டுன்னு போட்டு ஒரு நாளைக்கு உடைச்சிருவாங்க. எப்படி? காலமே பொய்யடா காற்றடைத்த பையடா, மாயவனால் செய்து வைத்த மண்பாண்டம் ஒரு நாளைக்கு பொட்டுன்னு போட்டு உடைச்சிருவாங்க. மனிதனுடைய அவனுடைய உயிர் அவ்வளோதான். அவனுக்கு கேரண்டி கிடையாது. நீங்கள் கடையில் போய் ஃப்ரிட்ஜு வாங்கினீங்கன்னா 2 வருஷம் கேரண்டி, டிவி வாங்கினீங்கன்னா 2 வருஷம் கேரண்டி, ஃபேன் நீங்கள் கேட்டான்னு கேட்பீங்க, கேரண்டி இருக்கா? அவங்க சொல்லுவாங்க வாரண்டி இருக்குது, கேரண்டி இருக்குன்னுவாங்க. ஆனால் என்னைக்காச்சும் நீங்கள் ஆஸ்பத்திரியில் பிறக்கையில் டாக்டர்கிட்ட கேட்டிருக்கீங்களா, டாக்டர் என் பாப்பா என் பிள்ளை எத்தனை வருஷம் வாழும், கேரண்டி தருவீங்களா? தருவாராப்பா? ஏன் கேரண்டி தர மாட்டேங்கிறாரு? சொல்லுங்கள், நீ தான் சொல்லணும். ஏன் கேரண்டி தர மாட்டேங்கிறார்? ஏன்னா மனிதனுக்கு கேரண்டி இல்லாத ஒரு வாழ்க்கை. அவனை சொல்லவே முடியாது, கேரண்டியே கிடையாது. எல்லா பொருளுக்கும், வாங்குகிற பொருளுக்கும் கேரண்டி இருக்கும். ஆனால் கேரண்டி இல்லாத வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. ஆனால் கேரண்டி எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே சொல்லியிருக்க உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இங்கே ஒரு கேரண்டி தராரு. எப்பா நீ ஏன் மறைவில் இருந்தேன்னா நான் உனக்கு கேரண்டி தருவேன். அல்லேலூயா. அலெக்சாண்டர்னு ஒரு பெரிய உலகத்தையே பிடிச்ச ஒரு மன்னே, மாவீரன் அலெக்சாண்டர். மாவீரன் அலெக்சாண்டர் வராருஞ்சா எந்த நாடுமே பயப்படுவாங்க. ஐயோ அவனா? 30 வயசுக்குள்ள எல்லா தேசத்தையும் பிடிச்சாரு அலெக்சாண்டர். இந்த அலெக்சாண்டருடைய என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் உதிச்சா எல்லாம் ஏன் நாடாக இருக்கணும். இதுதான் அலெக்சாண்டர் எல்லா நாடையும் பிடிச்சார். 30 வயசில் அவருக்கு ஒரு வியாதி வந்தது, ஒரு காய்ச்சல் வந்துச்சு, படுத்த படுக்கையானார். அப்போது அலெக்சாண்டர் சொல்கிறாரு படுக்கையில், நான் சாக போகிறேன், எனக்கு 3 ஆசையை நீங்கள் நிறைவேற்றணும், தன்னுடைய தளபதிக்கிட்ட சொல்கிறார். அப்போ கேட்குறாங்க என்ன ஆசை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அலெக்சாண்டர் சொல்கிறாரு, என்னை பெட்டிக்குள்ளே வைக்கல 2 பக்கம் ஓட்டை போட்டு என் கையை நீட்டிடணும். பெட்டிக்குள்ளே என்ன செய்யணும்? 2 பக்கம் கையை நீட்டணும். 2வது, எனக்கு வைத்தியம் பார்த்த தலை சிறந்த டாக்டர்கள் தான் என்னை தூக்கிட்டு போனோம். அந்த 4 பேர் டாக்டர் தான் என்னை தூக்கிட்டு போனோம். 3வது, என்னை சுமந்துட்டு போயில பணங்களை காசுகளை விட்டு எறியணும். இதுதான் அலெக்சாண்டருடைய கடைசி ஆசை. உண்மை சம்பவம் நடந்தது நான் சொல்கிறேன். ஏன் அலெக்சாண்டர் ஏன் அந்த 3 ஆசைன்னு கேட்டிங்கன்னா, ஏன் 2 பெட்டிக்குள்ளே 2 கையை விட்டாங்கன்னா, அந்த அலெக்சாண்டர் ஒன்றும் கொண்டு வந்ததில்ல, ஒன்றும் என்ன பண்ண போல தேசத்தை பிடிச்சா மனுஷன். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அம்மா இருந்துச்சு, இரும்பு பெண்மணின்னு, உங்களுக்கு தெரியும், நான் பேரெல்லாம் சொல்லலை. அந்த அம்மா இரும்பு பெண்மணின்னு சொல்லுவாங்க. கடைசியில் என்னாச்சு நிலமை? என்ன ஆச்சு நிலமை? ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்துச்சு. அம்மா இட்லி சாப்பிட்றாங்க, பொங்கல் சாப்பிட்றாங்கன்னு சொன்னாங்க, செத்தே போயிடுச்சு. அதனால தான் வேதம் சொல்லுது, மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தான் ஜீவனை நஷ்டப்படுத்தலாம். என்ன இன்னைக்கு உலகத்திலே பெரிய பணக்காரங்க அம்பானி, அதானி. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் அம்பானி அதானி மாதிரி நம்ம வாழணும். நான் சொல்லுவேன் வேஸ்ட்டு. அம்பானி அதானி மாதிரி வாழ்றது வேஸ்ட்டு. நீ கொஞ்சம் கஞ்சியை குடித்தாலும் உனக்கு எப்படி ஒரு தூக்கம் எப்படி இருக்கும்? பிரசங்களை சொல்கிறார், நிம்மதியாக இருக்கும். அவங்களுக்கு தூங்கவே முடியாதுங்க. அவன் செத்தா எங்கே போகிறோம்னு அவனுக்கு தெரியாது. அவன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தலாம், ஆனால் அவன் ஜீவன் நஷ்டமாகும். எல்லாரும் என்ன பாருங்க, இந்த பிள்ளை இங்கிட்டு ஓடுது, ஒன்றும் பிரசங்க ஓட மாட்டேங்குது. பிடிச்சி வைங்க 2 பேர்த்தையும். நான் மற்ற பிள்ளையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைகளை இங்கிட்டு விட்டாதீங்க தயவு செய்து. செய்தியை கவனிக்காமல் போகுங்க, எல்லாரும் அந்த பிள்ளைகளை தான் பார்க்குங்க. அல்லேலூயா. உக்கார் கேள்வி கேட்பேன் உங்கள்கிட்டலாம், கவனமாக கேட்கணும். இங்கே பார்க்கிறோம், உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். பிரதமருக்கோ நம்மளுக்கு இப்போ சிஎம்முக்கோ நிறைய பாதுகாப்பு இருக்கும், அவங்கள யாரும் எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு.
ஆனால் இங்கே சொல்கிறாரு கர்த்தரே நம்மளுக்கு பாதுகாப்பாக இருப்பார். ஆமே. அது யாருக்கெல்லாம் இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, டேய் இந்தடா அவனை கூப்பிடு, அவனை கூப்பிடு, திரும்பி உட்காரு, திரும்பி உட்காரு, இல்லாட்டி கூப்பிட்டுங்கன்னக்குள்ள உட்கார வைப்பேன், பார்த்துக்கோ, அமைதியாக இருக்கணும். நம்மளுக்கு அவர் பாதுகாப்பார். யாருக்கு பாதுகாப்பாக இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, யோசேப்பாத்தில் சொல்கிறாரு, ராஜாக்களை உத்தமனுக்கு கர்த்தர் எப்படி இருப்பாரா? துணையா இருப்பார். உத்தமன்னா யாரு? வேதத்தின்படி வாழுகிறவர்களே உத்தமர்கள். சரி, இப்போ நம்ம போவோம், அடுத்த டிராபிக்கு போக போகிறோம். அடுத்து வாசிங்க, 3 வாசிங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணி, அவர் உன்னை வேடனுடைய கண்ணி. வேடன்னா தெரியுமா உங்களுக்கு? வேடன்னா தெரியுமா தெரியாதா? காத்தம்மா ஒரு கொட்டு கொட்டி ஊசி போடுங்க. வேடன்னா தெரியுமா தெரியாதா? வேடனா யாருப்பா? நீங்க தான்ப்பா சொல்லுங்க. நான் அமெரிக்க அதிபர் யாருன்னு கேட்கல, உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். வேடனா யாரு? என்ன அப்படி இருக்கீங்க அசால்ட்டா? வேடன்னா ஒரு குருவியை பிடிக்கிறவன், ஒரு பறவையை பிடிக்கிறவன் தான் வேடன். நம்ம ஊரில் நாய் பிடிக்கிறதுக்கு பெரிய கம்பியை தூக்கிட்டு ஒருத்தன் வருவாங்க, நாய் வண்டியில் இறங்கி அப்படியே பிஸ்கட்டை காட்டுவாங்க, நாய் வாலாட்டம் அப்படியே கழுத்தில் போட்டு தூக்கிடுவாங்க. இதுதான் யாரு? வேடன். புறாக்களை பிடிக்கிறதுக்கு வேடன் என்ன போனான்னா ஒரு வலையை விரித்து அது மேலே சில பயிர்களை போட்டு ஒளிஞ்சிக்கிறான் மரத்துக்கு பின்னாடி. புறா வந்து பயிர் தெரியும், ஆனால் என்ன தெரியாது? வலை தெரியாது. நீங்கள் கேள்வி நீங்கள் பதில் சொன்னால் தான் நான் பிரசங்கத்தை தொடருவேன். நான் பேசுகிறேன் உங்களுக்கு புரியணும். புறாவுக்கு கண்ணுக்கு என்ன தெரியும்? தானியம் தெரியும், ஆனால் என்ன தெரியாது? வலை தெரியாது. இந்த புறா வந்து என்ன வரும்னா, ஆஹா நம்மளுக்காண்டி வலை வச்சிருக்க, நம்மளுக்காண்டி தானியம் வச்சுருக்கான்னு சொல்லி அப்படியே இறங்கி வந்து உட்காந்து சாப்பிடல. இந்த வேடை மறைஞ்சிருக்கிறவன் மாட்டிக்கிட்டே அப்படின்னு பிடிச்சி இழுக்கையில் இந்த புறா பார்க்கும், ஆஹா ஒருத்தர் நிற்கிறான் வேடன்னு சொல்லி பறக்க ஆசைப்படுமா. கால் எதில் சிக்கிக்கிறோம்? கண்ணியில் சிக்கிக்கிறோம். அதான் வலை. மீன் வலையெல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? எங்கேயோ முழிக்கிறீங்க, ஏதோ வலைன்றாங்கண்ணே. மீன் வலை நான் சொல்கிறேன், அந்த வலை தான். அதே மாதிரி இந்த உலகத்தில் ஒருத்தர் இருக்கான், பிசாசு, சாத்தான், பேய், என்னமோ பேர் பல பேர் சொல்லுவாங்க. ஒரே பேர் தான், சாத்தான் தான். அது பல ரூபத்தில் பேய் பிசாசுன்னு சொல்லுவாங்க. ஒன்று இருக்கு, அது கண்ணி வைக்குமா. யாருக்கு கண்ணி வைக்கும்னா மனுஷனுடைய ஆத்துமாக்கு கண்ணி வைக்குமா. அதான் வேடனுடைய கண்ணி. என்ன கண்ணி வைப்பான்? நம்மளுக்கெல்லாம் எப்படி கண்ணி வைக்கிறான்? பாவம், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான உறவுகள், தவறான காரியங்களை செய்து இப்படி கண்ணி வைப்பான். ஒரு செல்போன் பார்க்குறோம், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஆரம்பத்தில் போகிறவங்க நல்லது தான் பார்க்க போகிறாங்க. ஆனால் போக போக என்ன ஆகுதுன்னா பிசாசு அங்கே அதை தான் வலைத்தளம் சொல்லுவோம். அது என்ன பேர்? என்ன பேருப்பா? வலைத்தளம். வலைத்தளம்னா என்னது? உங்களை சிக்க வைக்கிறது அந்த வலைதளம். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் எல்லாமே அதுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஏன் அடிமையாக இருக்காங்கன்னா பிசாசு சிக்க வைப்பான். நீங்கள் நல்லா பாருங்களேன், செல்போனை பார்க்குறப்ப ஒருத்தன் தனியாக கொண்டுட்டு ஓடுறானாலே யூ ஆர் ராங். ஆளோட பார்க்குறப்ப ஒன்றும் தெரியாது. இவன் தனிமையாக போய் போகிறானா அவன் யாருக்கு? அவனுக்கு அவனுடைய ஆத்துமாக்கு யார் இப்போ கண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா? பிசாசு. ஏன் தனிமையாக ஓடுறான்? சிலர் ஃபோன் பேசுவாங்க, ஃபோன் பேசல என்ன பேசுவாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நிற்பாங்க. சொல்லுங்க, டவர் கிடைக்கல, இந்த டவர் கிடைக்கல, இந்த வரேன்னு சொல்லி டவர்லாம் கிடைக்கும். அவங்களுக்கு என்ன செய்யறாது? தனிமையாக போய் பேச ஓடுவாங்க. இது நான் சொல்கிறது ஒரு அடிக்கடி ஓடுறவங்க. இவங்க ஏதோ ஒரு இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? சிக்கி இருக்கிறாங்க. உங்கள் வீட்டிலலாம் எலி இருக்கா? யார் வீட்டில் எலி இருக்கு? எலி இருக்கும். எலி இல்லாத வீடே கிடையாது. எலி இருக்கா? எலியை பிடிக்க என்ன கண்ணி வைப்பீங்க? ஒரு கட்டையை மாட்டி, ஒரு தேங்காய் சிலை மாட்டி, ஒரு கம்பியை மேலே வச்சுருப்பீங்க. வருங்கப்பா, உங்களுக்கு புரிகிற மாதிரி பேச. ஒரு கட்டையில் ஒரு தேங்காய் சிலை மாட்டி வச்சுருப்பீங்க. நீங்கள்லாம் அப்படியே தூங்கிடுவீங்க. லைட்டை அமர்த்தினோடனே எலியானவர் எப்படா லைட்டை அமர்த்துவான்னு சொல்லியிருப்பார். அவர் தூங்குவதும் இல்லை, அவர் தூங்க மாட்டார். எப்படா வீட்டு எஜமான் தூங்குவான், எப்படா வீட்டுக்குள்ளே போவோம், ரெடியாக இருக்கும், மறைஞ்சிருந்து கிரியை செய்யும். இப்போ நீங்களாம் தூங்கினவுடனே ஒரு மெல்ல வருவார் எலி, வந்து பார்ப்பார்.
எஜமான் ஏதோ தேங்காய் சில்லு வச்சுருக்காரு, கருவாடு வச்சுருக்காருன்னு சொல்லி அப்படியே அப்படியே மெல்ல போய் அப்படியே கொஞ்சம் கொறிச்சிக்கிட்டே இருக்கும். குச்சி 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 குச்சுன்னு கொறிக்க கொறிக்க அந்த எலிக்கு, ஆஹா சூப்பராக இருக்கியா, சே இப்படி தேங்காய் சில்லு நான் சாப்பிட்டதில்ல, இப்படி கருவாடை சாப்பிட்டதில்ல. பாவம் செய்கிறப்ப இப்படி தான் இருக்கும். பாவம் செய்கிறப்போ ஒரு மனுஷனுக்கு இப்படி திருட போவில்லையோ, தவறான காரியங்களை செய்கிறப்பையோ, செல்ல போய் தவறான காரியங்களை பார்க்குறப்போ ஒரு மனிதனுக்கு இப்படி தான் இருக்கும். எலி மாதிரி தான் அவங்க இப்படி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் பாருங்க, பக்கம் நெருங்க 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 டம்முன்னு ஒரு அடி அடிக்கும். அது என்னதுங்க? என்ன அடிக்கும்? என்னப்பா என்னமோ நான் அமெரிக்கா அதிபரை பேசிக்கிறேன். என்ன அடிக்கும்? கம்பி இருக்கும் மேலே, ஒரு கொக்கியை போட்டு இந்த கம்பியை மாடி இருப்பாங்க. இதை போய் திங்கன்னா டம்முன்னு எங்கே வந்து அடிக்கும்? கழுத்திலே அடிச்சிருக்கும். இதுதான் வேடனுடைய கண்ணி. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இன்னொரு எலி கொண்டு இருக்கு. அது எப்படி கேட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ள கருவாடு இதை வச்சு தேங்காய் வச்சு சற்று மாதிரி போட்டு முடிப்போம். அந்த கட்டை பார்த்துறீங்களா? அது உயிரோட பிடிக்கிறது எலியை. அதே மாதிரி நைட்டு எலி வருவார், வந்து பார்ப்பாரு, என்ன ஒரு மாதிரியா இருக்குது, ஒரு மாதிரி வீடு மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே என்னமோ வச்சுருக்குறாங்க. சரின்னு உள்ளே போவார். அப்படி உள்ளே போய் இப்படி ரிட்டர்ன் கதவு டம்முன்னு அடைக்கும். அடைச்சவனே இப்படி பார்க்க எலி, என்ன நம்ம உள்ளே வந்தோன்னே எது கதவு அடைக்குது? ஓ நம்ம சாப்பிடல, மற்ற எலி வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வீட்டு எஜமா இவ்வளோ பாதுகாப்பாக நம்மளை சாப்பிடாது, சோத்திரம் சொல்லிட்டு போய் பார்க்கும். ஜன்னலாக இருக்கும். என்ன ஒரு ஜன்னலாக இருக்குது? ஓ ஏர் கண்டிஷனோடு நம்மளை சாப்பிட்றதுக்கு நம்ம எஜமா சூப்பராக செஞ்சுருக்கேன், சோத்திரம் சொல்லி சாப்பிட்டுட்டு நல்லா தின்னுட்டு வெளியில் வர முடியாமல் கதவு அடைச்சிருக்கும். எலி சோத்திரம் சொல்லும் பார்த்துருக்கீங்களா? எலி சோத்திரம் சொல்லும் பார்த்துருக்கீங்களா? காலையில் எஜமா எந்திரிச்சு வருவார். மாட்டிக்கிட்டியா, துணியை கடிச்சு அதை கடிச்சு வயரை கடிச்சு, சனியனை நீ தான் வா அப்படின்னும். இந்த எலி 2 காலை தூக்கி அந்த இது மேலே வச்சு சோத்திரம் சொல்லும். ஹலோ என்னை காப்பாத்துங்க. ஒரு சாக்கை எடுத்து எலியை உள்ளே விட்டு அப்படியே கொட்டி சாக்கை போட்டு திருகி, எலியாவின் தேவன் எங்கே நடிச்சார், மூளையெல்லாம் சதறி போயிடும். இது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு மனிதன் பாவம் செய்த போது, தவறான காரியங்கள் செய்யும் போது கொஞ்ச நேரம் ஆனந்தமாக இருக்கும், கொஞ்ச நாளைக்கு அப்படி போவோம். சொல்கிறாங்கள, அவன் அநியாயம் பண்ணுற அக்கிரமம் நல்லா தானே இருப்பான். அப்படிலாம் கிடையாது. ரொம்ப நாள் நீடிக்க முடியாதுங்க. துன்மார்க்கனுடைய வாழ்க்கை எப்படின்னு பிரசங்கில சொல்கிறாரு, நிழலை போன்ற அவனுடைய ஆயுசு வாழ்நாட்கள் நீடித்திருக்காதான். பாப்பா இங்கே பாரு, திரும்புங்களா, அப்படியே அடி திரும்ப. அவளுக்கு புரிகிற மாதிரி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எலியை பிரித்து பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கவனிக்கலாம்ல நீங்கள்? அப்போ பாருங்க, இதான் வேடனுடைய கண்ணி. ஆத்துமாவுக்கு கண்ணி வைக்கிறாரு. எப்படி கண்ணி வைக்கிறாரு? நல்லா பாரு, நல்லா செல்போனை பாரு, நல்லா 2 மணி நேரம் பாரு, 3 மணி நேரம் பாரு. அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு நான் போனேங்க, போய் பார்த்தா பூரா கண்ணீராக வந்து நிற்கிறாங்க. ஒருத்தன் கண்ணு மங்களாகி போச்சு. என்னன்னு கேட்டால் பூரா அந்த செல்ஃபோன் ப்ராப்ளம் தான். நல்லா செல்ஃபோன்லாம் பார்க்குறவங்க யாருங்க நீங்கள்? நல்லா அங்கே யார் பாப்பா 2 மணி நேரம் 3 மணி நேரம்? தயவுசெய்து நீங்கள் அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு தடவை பாறையிட்டு வாங்க. செல்ஃபோனே என்ன பண்ண மாட்டீங்க, தொட மாட்டீங்க. பாருங்க, அதுவே என்டர்டைன்மெண்ட்டாக எப்போ பார்த்தாலும். ஒருத்தர் சொல்கிறாரு, செல்லு வச்சுருக்கவன் கையும் சரங்கு பிடிச்சிருக்க கையும் ஒன்றா. எப்படி சொல்கிறாரு? செல்லு வச்சிருக்கவன் கையும் சரங்கு பிடிச்சவன் கையும் ஒன்றா. சரங்கு பிடிச்சவன் என்னங்க செய்வான்? காத்தம்மாவில் டம்முன்னு தண்ணியை தூக்கி ஊற்றி விடுங்க மேலே. சரங்கு பிடிச்சவன் என்ன செய்வான்? அட சொல்லுங்கப்பா, நீங்கள் தான் சொல்லணும்பா. சரங்கு பிடிச்சவன் என்ன செய்வான்? ஓயாமல் அரிக்கும். என்ன செய்வான் சொல்லுங்க? சொரிஞ்சுக்கிட்டே இருப்பான். செல்லு வச்சிருக்கேன் என்ன பண்ணுவான்? ஓயாமல் எடுத்து அப்படியே நோண்டிக்கிட்டே செல்லு பாடா அந்த செல்லை போட்டு படுத்தி எடுத்து, அது விடுங்கடா எனக்கு விடுதலை தாங்கடா, போதும்டா சார்ஜ் 10 வந்தாலும் விடுறதில்ல, போதும்டா எங்களுக்கு சாப்பாடை போடுங்கடா, என்னை சார்ஜ் ஏற்றுக்கடான்னு விடுறதில்ல. நீங்களா எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? 6 மணிக்கா?
சில பேர்லாம் 2 மணி வரையும் 1 மணி வரையும் செல்லை பார்த்துட்டு, ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், எத்தனை மணிக்குப்பா எந்திரிப்பேன்னு? காலையில் 1 மணிக்கு எந்திரிப்பேன் பாஸ்டர். காலையில் அது மதியம்பா. அது மதியமா? நான் காலையில் நினச்சிட்டேன். புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில் ஒருத்தர் ப்ரொஃபஸர் பாடம் எடுத்தார். அவர் எப்படி சொல்கிறாருன்னா, காலையில் எந்திரிக்கிறத பற்றி எப்படி சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, 4 மணிக்கு எந்திரிக்கிறவன் ஞானி. நல்லா கேட்டுக்குங்க. 4 மணிக்கு எந்திரிக்கிறவன் ஞானி. 5 மணிக்கு எந்திரிக்கிறவன் அறிவாளி. 6 மணிக்கு எந்திரிக்கிறவன் மனுஷன். 7 மணிக்கு எந்திரிக்கிறவன் எரும மாடு அப்படின்னார். 7 மணிக்கு எந்திரிக்க யாருனா எரும மாடு. இன்னொருத்தன் கேட்டேன் ஸ்டூடெண்ட்டு, 8 மணிக்கு எந்திரிச்சா பொணமுடான்னாரு. நம்ம முன்னோர்கள்லாம் பாருங்களேன், 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. அந்த காலை பொழுத ஒரு மனிதன் கரெக்டான டயத்தில் எந்திரிச்சு அவன் நாட்களை கொண்டு போகிறான்னா அவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான். நினச்ச நேரம் எந்திரிக்கிறது, 10 மணிக்கு எந்திரிக்கிறது, 11 மணிக்கு எந்திரிக்கிறது, அவன் எதுக்குமே வேஸ்ட்டு ஃப்ளோவாகவே இருப்பான் வாழ்க்கை. ஒரு டயர் இருக்குங்க. டாக்டர் கலைஞர் எத்தனை மணிக்கு படுத்தாலும் 4 மணிக்கு எந்திரிப்பாராம். அவர் நம்மளை காட்டிலும் அவங்கெல்லாம் பிரசாரத்துக்கு போனோம், மேடை எங்கே எல்லா இடத்துக்கும் போயிட்டு 4 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு உட்காந்துருப்பாராம். எல்லா பேப்பர் டேபிளில் வைப்பாங்களாம். சில பேர் சொல்கிறாங்க, டாக்டர் கலைஞர்கிட்ட இருந்து நாங்கள் இது கற்றுக்கிட்டோம். காலையில் எந்திரிக்கிற அந்த பழக்கம் அவர்கிட்ட ரெகுலராக இருந்துச்சு. அதனால தான் அவர் ஒரு வின்னராகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்து செத்தார். என்னை பாருங்கப்பா, எத்தனை எந்திரிச்சிருங்க. 4 மணிக்கு எந்திரிக்கிறவன் சொல்லுங்கள் ஞானி. 5 மணிக்கு எந்திரிச்சா அறிவாளி. 7 மணிக்கு எந்திரிச்சா 6 மணிக்கு எந்திரிச்சா மனுஷன். 7 மணிக்கு எந்திரிச்சா எரும மாடு. பாருங்க, அப்ப எந்திரிக்கிறதுலயே நம்ம எங்கிருந்து தொடங்குறோம் ரொம்ப முக்கியம். நம்ம படிப்பு எப்படி படிக்க போறோம் அது ரொம்ப முக்கியம். சில பேர் சொல்றாங்க, இல்லைங்க தனியார் ஸ்கூல்ல சேர்ந்தாதான் நல்ல எடுகேஷன் நல்லா இருக்கும், நல்ல கோச்சிங் நல்லா இருக்கும். கிடையாது. நான் வருஷம் என்னைக்கு ரிசல்ட் வரப்போ அந்த ரிசல்ட்டை பார்ப்பேன். வருஷம் ரிசல்ட்டில் கவர்மெண்ட் படிக்கிற பிள்ளைங்க தான் தமிழகத்தில் முதல் மாணவியாக வராங்க. உங்களுக்கு தெரியுமா? அது தெரியுமா? எந்த ஒரு தனியார் பிள்ளை படிக்கிற பிள்ளைங்க எந்த தமிழ்நாட்டில் முதல்ல. போன வருஷம் முந்தின வருஷம் திண்டுக்கல்லை சேர்ந்த நந்தினின்னு ஒரு பொண்ணு. அந்த பிள்ளை மார்க் பார்த்தீங்கன்னா 600க்கு தெரியுமா தெரியாதா? 600க்கு 600. 6 டீச்சர் அந்த பிள்ளையோடைய கொஸ்டின் பேப்பரை திருத்திருக்காங்க. 6 டீச்சர்களும் அந்த பிள்ளைக்கு 100 போட்டிருக்காங்க. 600க்கு 600. திண்டுக்கல்லை சேர்ந்த நந்தினி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் +2 தமிழகத்தில் முதல் மாணவி அந்த பிள்ளை. அவங்க அப்பா யாருன்னு கேட்டிங்கன்னா சாதாரண ஒரு டெய்லர், கூலி தொழிலாளி. அன்னன்னைக்கு வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. இந்த பிள்ளைக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து அந்த பீஸை கூட அவங்களால கட்ட முடியாது. வீட்டில் ஒரு டிவி கிடையாது. அந்த பிள்ளைக்குள்ள ஒரு வெறி, அந்த பிள்ளைக்குள்ள ஒரு வைராக்கியம். அவங்க அப்பா சொன்னார், அம்மா நீ என்ன வேணாலும் படி, நீ விரும்புகிறத தலையை வச்சாலும் நீ படி, நான் என்ன வேணாலும் செய்கிறேன்னு சொன்னானே. இந்த பிள்ளைக்குள்ள ஒரு வைராக்கியம். நம்ம அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரே, நம்ம ஏன் மற்ற பிள்ளைய மாதிரி தெரியணும்? மற்ற பிள்ளைய கூப்பிடுமா, வா அங்கே போவோம், பார்க்கு போவோம், எங்கே போகணும், நான் படிக்க போகிறேன், சாதிக்க போகிறேன்னு சொல்லி அதோடைய ரிசல்ட்டு 600. நீங்கள் பார்த்தீங்களாம்மா? நீங்கள் பார்த்தீங்களா? போன வருஷம் முந்தின வருஷம் சிஎம் கூப்பிட்டு அந்த பிள்ளைக்கு பாராட்டு தெரிவித்தார். நிறைய மந்திரிகள் அந்த பிள்ளை வீடை தேடி போனாங்க. வைரமுத்து நேராக போய் அந்த பிள்ளைக்கு இது கொடுத்தாரு. விஜய் அந்த பிள்ளைக்கு வைரத்தோடு கொடுத்தாங்க. அந்த ஸ்கூலில் போய் நிறைய பேர் இந்த ஸ்கூல் டீச்சரை பாராட்டினாங்க. அதெல்லாம் எதால் வந்தது சொல்லுங்க? எய்ம். படிக்கிறதுல ஒரு எய்ம் இருக்கணும். 10ஓட 11 சேர்ந்து நானும் படிப்பேன்னா உன் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். எங்கள் அப்பா கஷ்டப்படுறாங்க, எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க, என் வாழ்க்கை எப்படி அமைய போகுது? நான் வேடனுடைய கண்ணியில் சிக்கக்கூடாது. நிறைய பாருங்க, நிறைய பிள்ளைகள் பண்ணுற தவறு அதுதான்.
ஜாலியாக இருக்கணும், ஜாலியாக போகணும், நல்லா இருக்கணும், படிக்கிற பொண்ணு. காலையில் எக்ஸாமை வச்சுக்கிட்டு நைட்டில் செல்ஃபோனை பார்க்குற பிள்ளைங்க நிறையா இருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறது, அவசர அவசரமாக படிக்கிறது. சோழர் மன்னனை கட்டினது யார் தெரியலையே. ஒரு ஆயத்தம் கிடையாது, எதுவுமே கிடையாம தான் வாழ்க்கையில் இன்னைக்கு நிறையா. இதை ஏன் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளை தான் 600க்கு 600 எடுத்து தமிழகத்திலே பெஸ்ட்டு மாணவி. அநேக காலேஜுகள், யூனிவர்சிட்டிகள் அந்த பிள்ளைக்கு கூப்பிட்டாங்க, நீங்கள் வந்து என் காலேஜில் படி, என் காலேஜில் படி. இன்றைக்கி நிறைய பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா, இந்த காலேஜில் சீட்டு கிடைக்காதா, அந்த காலேஜில் சீட்டு கிடைக்காதா, படித்து முடிஞ்சவனே +2 முடிஞ்சவனே நிறையாத்துக்கு அவ்வளோ. அந்த பிள்ளைக்கு என்ன செஞ்சுருந்தாங்க, எல்லாம் கதவுகளை திறந்து கூப்பிட்டாங்க, எங்கள் காலேஜில் படிங்க, உன் செலவுப்புறம் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி. பார்த்தீங்களா? அந்த வயசில் நம்ம எந்த வயசில் நம்ம என்ன பண்ணுறோம்? உன் இளமையில் எப்படி இருக்கும், உன் வாலிப வயதில் யார் என்னென்ன, உன் சிருஷ்டிகர் என்னென்ன. சங்கரங்கோயிலில் கலெக்டர் வந்து ஒரு போட்டி வச்சுருந்தார், ஓவிய போட்டி. என்ன போட்டி? ஓவிய போட்டி. தெரியுமில்ல உங்களுக்கு நான் சொல்கிறது? இந்த கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட போனீங்கன்னா செவுத்துக்கு நெட்டுக்கு சித்திரமாக வரைஞ்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது பூரா வந்து போட்டி வச்சது, பிள்ளைகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு போட்டி வச்சு கலெக்டர் வந்து பார்வையிடுவார். அந்த டிராயிங்கை வந்து பார்வையிட்டு பாருங்களேன், அதில் 2 விஷயம் இருக்கணும். அந்த சித்திரமும் நல்லா இருக்கணும், அதில் ஒரு மெசேஜும் கொடுக்கணும். நீ என்ன சொல்ல வர நாட்டுக்கு. அதில் நிறையா பிள்ளைக வந்து ஜாயின் பண்ணிச்சுங்க, நிறையா விலை உயர்ந்த கெச்சுகள், பெயிண்டிங் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஒரே ஒரு பிள்ளை, கஷ்டப்படுற பிள்ளை, அந்த பிள்ளைகிட்ட எதுவுமே கிடையாது, அவங்க அப்பா கிடையாது, அம்மா தான் வீட்டு வேலை பார்க்குது. அந்த பிள்ளை, அப்பா இருக்காரு ஆனால் யூஸ்லெஸ், அப்பா இருந்தும் இல்லாத மாதிரி அந்த வீட்டில். அப்போ பெரிய குடிகாரர் அவர், அவங்க அப்பா. அம்மா வீட்டு வேலை பார்த்து இந்த பிள்ளையை காப்பாற்றுது. அந்த பிள்ளைகிட்ட இருந்த ஒரே ஒரு நடராஜ் பென்சில் தாங்க. அம்மாட்ட போய் கேட்குது, அம்மா அந்த மாதிரி ஓவியப்பட்டியில் என் பேரை சேர்த்துருக்குறாங்க, நீங்கள் எனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுங்கன்னு. அந்த அம்மா சொல்லிச்சு, இன்றைக்கி நைட்டு சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்குது, நீ ஏன்டா எது கேட்குறியே, போ இருக்கிறத வச்சு வர, நீ வரைஞ்சி என்னத்தை பெரிய சாதிக்க போகிறேன்னு சொன்னோன்னே எல்லாம் வரைஞ்சிட்டாங்க. இந்த பிள்ளைகிட்ட இருக்குது, எல்லா பிள்ளைகளும் கிண்டல் பண்ணுதான், கூட இருக்க பிள்ளைகளாம், நீ என்ன ஒரே ஒரு நடராஜ பென்சில் வச்சு நீ என்னத்தை சாதிக்க போகிற, எங்ககிட்ட போய் கலந்துக்கிறேன்னு சொல்லி நெட்டுக்க வரைஞ்சிட்டாங்க. இந்த பிள்ளை கூடால வரைஞ்சிருச்சு. இப்போ கலெக்டர் வராரு, சங்கரங்கோயிலில் கலெக்டர் வந்து இறங்கி பார்வையிடுறாரு. ஒவ்வொன்றா நான் சொன்னேன், 2 விஷயம் இருக்கணும். என்ன விஷயம்? ஓவியமும் அழகாக இருக்கணும், அதில் சமூகத்துக்கு ஒரு மெசேஜும் சொல்லணும். இப்போ வந்து பார்க்குறாரு, வந்து பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கல, டம்முன்னு நிற்கிறாரு. நின்று பார்த்தா ஒரு ஓவியம் இவர் அப்படியே கதிகலங்க பண்ணுது, அந்த பிள்ளை வரைஞ்ச ஓவியம். இந்த பிள்ளை என்ன வரைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கீழே அவங்க அம்மா கண்ணீரோடு இருக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு மதுப்பாட்டில் பிடிச்சிருக்கிறாரு. அந்த பாட்டிலுக்குள்ளே அவங்க அம்மாவும் அந்த பிள்ளையும் அழுகுறாங்க. அந்த பிள்ளை போதை விழிப்புணர்வுக்காக அந்த சித்திரத்தை, அது என்ன சொல்ல வருதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா பார்த்து சொல்லுது, எப்பா நீ குடிக்கிறது சாராயம் கிடையாது, எதை குடிக்கிற, எங்கள் கண்ணீரை நீ குடிக்கிற. கலெக்டர் பார்த்துட்டு யார் இந்த ஓவியத்தை வரைஞ்சதுன்னு கேட்டாங்க. யார் இந்த ஓவியத்தைன்னா அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்தாங்க. கலெக்டர் கட்டி பிடிச்சி அழுதுட்டாராம். சமுதாயத்துக்கு அந்த பிள்ளை சொல்ல வந்த செய்தி பார்த்தீங்களா? ஒரு குடிகாரருக்கு இந்த பிள்ளை என்ன சொல்ல வருதுன்னா, அந்த ஓவியம் பார்த்தோன்னே அழகா இருந்துச்சான். ஒரு சாராய குடிக்கிற மாதிரி ஒருத்தர் தள்ளாடி இருக்கிறாரு, கீழே பாட்டிலு, அந்த பாட்டிலுக்கு யார் யார் இருந்தா, அந்த அம்மாவும் இந்த பிள்ளையும் அழுகுறாங்க. அந்த பிள்ளை மேலே போட்டிருக்கு, நீ குடிக்கிறது சாராயம் கிடையாது, எங்களுடைய கண்ணீரை நீ குடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தூக்குனாருங்க அந்த பிள்ளைய. சங்கரங்கோயிலில் பெஸ்ட் மாணவி அந்த சித்திரை அந்த டிராயிங் போட்டியில் வர கொடுத்தார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? கஷ்டம், இதெல்லாம் வலிகள், வேதனைகள், அதை அந்த பிள்ளை வரைஞ்சிருக்கு. மற்ற பிள்ளைகள்லாம் பொழுதுபோக்கு வரைஞ்சிச்சுங்க, இந்த பிள்ளை வேதனையோடு வரைஞ்சிச்சு. இதெல்லாம் எப்படி முடியும் கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், வேடனுடைய கண்ணிக்கு சிக்காதவர்கள், கர்த்தரை தெய்வமாய் கொண்டவர்கள், கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்து வராங்க. எனக்கு மேலே ஒரு தெய்வம் இருக்குது, நான் பயந்து வாழணும், நான் பயந்து நடக்கணும், என் வழி அவருக்காக நான் பிரியமாக வாழணும். யார் என்னைய பார்க்குறாங்களோ இல்லையோ, என்னைய ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, கவனித்து கொள்ளுகிறார். அவர் பாட்டு படித்தான், நான் உட்காருறதையும் எழுந்திருக்கதையும்
அவர் அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே பாருங்க, உன்னதமான மறைவில் இருக்கிறவன். கீழே போட்டிருக்கு வேடனுடைய கண்ணிக்கும். இன்னும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் முடிச்சிடறேன். வேடனுடைய கண்ணி பார்த்துட்டான். அடுத்து இந்த வாரம் காத்துக்கு பறக்குது. வாசிங்க 5. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் இரவில் உண்டாகும் இது பயங்கரத்துக்கும் உண்மையிலே பயங்கரம். என்னங்க இரவில் உண்டாகும் பயங்கரம்? எல்லாரும் என்ன பாருங்க, இங்கிட்டு பாருங்க. இரவில் உண்டாகும் பயங்கரம். ஒரு செய்தியை நான் ஒரு மெசேஜை அருமையாக சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். இரவு நேரத்தில் என்ன பயங்கரம்? நீங்கள் இரவில் போய் நல்லா சாப்பிட்டுலாம் நல்லா தூங்கிறீங்க. தூங்கும்போது உங்கள் சரீரம் படுத்திருக்கும், உங்கள் ஆத்துமா தூங்காது உள்ள. நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? உங்கள் சரீரம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும், உங்கள் ஆத்துமா எந்திரிச்சு வெளியே கிளம்பிடும். எத்தனை பேருக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? எங்களுக்கு என்னங்க தெரியும், நாங்கள் படுத்தா காலைல தான் எந்திரிப்போம். இரவில் உண்டாகும் பயங்கரம். உங்கள் சரீரம் படுத்திருக்கும், உங்கள் ஆத்துமா எந்திரிச்சு வெளியே போயிடும். அது என்ன செய்யும் பாஸ்டர்? என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, அது இந்த உலகத்தில் ஏற்கனவே சில ஆவிகள் நடமாடிக்கிட்டு இருக்கும் இரவு நேரங்களில். நாயெல்லாம் ஊளையிடுது பார்த்தீங்களா? எருமை மாடு கத்தும் பார்த்துறீங்களா? இதெல்லாம் சாதாரணம் கிடையாது. நாய்கள் கண்ணுக்கெல்லாம் இந்த ஆவிகள் தெரியும். அதனால தான் அந்த நாய்கள் கண்ணெலாம் ரொம்ப கத்தும், அந்த ஆவிகளை பார்த்து கத்தும். நம்முடைய ஆத்துமாவும் வெளியில் போய் சுற்றிக்கிட்டு இருக்குமா. இப்படி சுற்றுறப்ப என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க. உங்கள் சரீரம் எங்கே இருக்கும்? வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கும். உங்கள் ஆத்துமா எங்கே இருக்கும்? வெளியில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். இது சுற்றிக்கிட்டு இருக்கிறப்ப சில ஆவிகளோட உங்கள் ஆத்துமா போய் அதோட சேர்த்து சண்டை போடுற மாதிரி, அது உங்களை விரட்டுற மாதிரி, அது உங்களை அடிக்கிற மாதிரி, சில நேரம் அப்படியே சில ஆவிகளை அந்த உங்கள் ஆத்துமா விரட்டிட்டு வர்றப்ப நீங்கள் வலி தாங்காமல் அடியப்பட்டு ஓடி 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 டங்குன்னு வந்துட்டு டப்புன்னு சரீரத்தில் அப்படின்னு எந்திரிப்பீங்க. அரண்டடிச்சு எந்திரிக்கிறீங்களா? எந்திரிக்கிறீங்களா இல்லையா? இதுதான் இரவில் உண்டாகும். இதை தான் நம்ம சொப்பனம், கனவும் சொல்லுவோம். ஆனால் அது கனவு கிடையாது, இது உண்மையிலே நடக்கிற. இது இரவு நேரத்தில் நடக்கும். சிலர் ஊர் மெட்ராஸாக இருக்கலாம், சிலர் ஊர் வெளியூராக இருக்கலாம். ஆனால் உங்கள் ஆத்துமா நீங்கள் எதை அதிகமாக விரும்பி எந்த ஊருக்கு, ஒருவேளை உங்கள் அம்மா ஊருக்கு போகலாம், ஒருவேளை உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகலாம். உங்கள் ஆத்துமா இரவில் டெய்லி அங்கே என்ன போய் சொன்னிடும், போயிட்டு வந்துடும். புரியுதா நான் சொல்கிறது? நீங்கள் படுத்திருப்பீங்க, உங்கள் ஆத்துமா அங்கே போயிடும். எங்கே போயிடும்? உங்கள் ஊர் மெட்ராஸாக தான் எங்கே போயிட்டு வரோம்? மெட்ராஸ் போயிட்டு வரோம். பஸ் காசு தேவையில்லை, அதுக்கு எதுவுமே தேவையில்லை, போயிட்டு வந்துடும். சில பேர் படுக்கிறப்ப எந்திரிக்கவே மாட்டாங்க பார்த்தீங்களா? நல்லா தூங்கினா எந்திரிக்க மாட்டாங்க. எந்திரிடா செத்த மாதிரி தூங்குறா, எந்திரியா. ஏன் அது எந்திரிக்க முடியல? இப்போ நான் சொன்ன மெசேஜ் கரெக்டாக சொல்லுவேன். ஏன் எந்திரிக்க முடியல? அதனால வெளியில் போன ஆத்துமா எங்கே வரணும்? உள்ளே வந்தால் தான் அது எந்திரிக்கும். புரியுதா நான் சொல்கிறது? நீ என்னதான் அதை உசுப்புனாலும் என்ன பண்ணாது, எந்திரிக்காது. எந்திரி 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 எந்திரிடா, என்ன பெரிய தூக்கம் இருக்கு. அது ஆத்துமா பார்க்குமா, ஐயோ நம்மளை ஒருத்தர் உசுப்புறான்னு சொல்லி சல்லுன்னு ஜாயிண்ட் பண்ணோன்னே டக்குன்னு உள்ளே உட்காந்துக்கணும். ஒரு நிமிஷம் தான் அதுக்கு, எங்கே இருந்தாலும் ஜாயிண்ட் ஆயிடும். இதுதான் என்னதுங்க? ஆத்துமா. ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு, முனியாண்டியோ கருப்பாயாவோ யாரோ இறந்து போயிட்டார். நீங்கள் போகிறீங்க, கேத வீட்டுக்கு போகிறீங்க, போய் உட்காடுறீங்க. அவரை அங்கே அப்படியே உட்கார வச்சு ஒரு காசை கட்டி வாயில் துணியை வச்சுருக்காங்க. நீங்கள் போய் என்ன அழுவீங்க? ஐயையோ கருப்பையா விட்டுட்டு போயிட்டேயான்னு அழுகிறீங்களா? அழுகிறீங்களா இல்லையா? ஏன் அழுகிறீங்க? அவர் அங்கே தானே இருக்கார் கருப்பையா, ஏன் அழுகிறீங்க? புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா இல்லையா? ஏன் அழுகிறீங்க? அவர் அங்கே தானே இருக்கார். அப்போ அவரை விட்டுட்டு என்னமோ போயிருச்சுன்னு தானே அழுகிறீங்க. அதுதான் ஆத்துமா. அந்த ஆத்துமா போனவனே அது பணமாக மாறிடுச்சு, அது ஒரு ஜடமா, அது ஒரு பூத உடலாக ஆயிடுச்சு. அந்த ஆத்துமா போயிடுச்சு. நான் கேட்குறேன், அந்த ஆத்துமா எங்கே போச்சு? அதனால தான் பிரசங்களை சொல்ற, விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போ, அதில் மனுஷனுடைய முடிவு காணப்படும். அந்த ஆத்துமா எங்கெங்க போச்சு சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். ஆத்துமா எங்கே போச்சு? அல்பாயுசில் செத்தா அந்த ஆத்துமா அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குமா?
அந்த ஆத்துமா அப்படியே சுத்துமா, அது பண்ணுமா, இது பண்ணுமா, கிடையாது. ஆத்துமாவுக்கு 2 இடம் இருக்கு. அங்கே தான் அது வாழ முடியும். ஒன்று நரகம், இன்னொன்று சொர்க்கம். இந்த யாரா கரெக்டாக சொல்கிறது? பரவாயில்லையே. இந்த 2 இடத்துல தான் அந்த ஆத்துமா போய் தங்க. அதனால தான் செத்தவொடனே நம்ம போய் ஆத்துமாவுக்கு அந்த ஆத்துமா சாந்தி அடையணும்னு சில காரியங்கள் பண்ணுறோம். 3ஆவது நாளோ 30ஆவது நாளோ போய் பண்ணுறோம். அதுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ ஆத்துமாவுக்கு நீ என்ன பண்ணாலும் ஒன்றுமே கிடையாது. அந்த ஆத்துமா எங்கே போச்சு? நாகமலை புதுவீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாங்க. நான் முடிச்சிடேன்ப்பா. என்னப்பா மணி ஆயிடுச்சா? ஹலோ, இங்கே பாருங்கப்பா. என்ன அப்படி காட்டுது? மணி ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? பசிக்குதா? பிடிச்சிட இரு. நாகமலை புதுக்கோட்டையில் ஒருத்தர் இறந்து போயிட்டார். தூக்கிட்டு போகிறாங்க. நான் கூட போகிறேன். கடுகையும் என்னத்தை போட்டு வந்தாங்க? பொரியும் கடுகு போட்டுக்கிட்டே போனாங்க. எதுக்குங்க போடுறீங்க? இறந்து போனவர் திருப்பி வரையில அதை புறைக்கிட்டே வந்தோடனே விடிஞ்சு போயிருமா, அதனால போட்டு போகிறோம். சரிங்க, நான் கேட்டேன், சரி இந்த பாதையில் இல்லாமல் அவர் அந்த பாதையில் வந்தால் என்ன பண்ணுவீங்க கேட்டேன். நம்ம எங்கன மூலையாக தான் கேள்வி கேட்போம். இந்த பாதையில் போட்டு போகிறீங்க, அந்த வீட்டுக்கு 4 பாதை இருக்குது, அந்த பாதையில் வந்தால் என்னங்க பண்ணுவீங்க கேட்டேன். இப்பெல்லாம் குண்டங்க மட்டும் கேள்வி கேட்கக்கூடாது, எங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. மனிதனுடைய இயல்பு. யார் என்ன சொன்னாங்களோ அதை பின்பற்றத யோசிக்க மாட்டாங்க. இதை செய்கிறமே, இதனால என்ன இல்லை. அதெல்லாம் இன்னொரு நாள் நான் பேசுகிறேன். நரகத்தை குறித்து பேசுகிறேன். மனுஷன் இறந்தவனே அவன் எங்கே போகிறான்? இந்த ஊரில் பாவம் செய்கிறவங்க, அநியாயம் பண்ணுறவன், அக்கிரம் பண்ணுறவன், என்னென்னமோ பண்ணுறவனுக்கெல்லாம் தண்டனைகள் நரகத்தில் இருக்குது. ஆண்டவர் சொன்னார், ஒருத்தன் பாவம் செஞ்சா அவன் சந்ததி எத்தனை தலைமுறை மட்டும் விசாரிப்பார்? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பார். அப்போ பாருங்க, அதான் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு. இரவுனாலே பயங்கரம் தான். சில நமக்கு எந்திரிச்சு பார்ப்பாங்களே, நம்ம என்ன இப்படி சொப்பனை கண்டோம், நம்ம அப்படி சொப்பனை கண்டோம், நம்ம இதை கண்டோம், அதை கண்டோம். நான் உங்களுக்கு சொல்லவா, சில சொப்பனங்களை உங்களால் வெளியவே சொல்ல முடியாது. அப்படிலாம் சொப்பனம் காண்பீங்க. ஆனால் அந்த சொப்பனங்கள் சில ஓயாமல் நரகளை பார்க்குற மாதிரி சொப்பனம், ஓயாமல் டாய்லெட்டு சொப்பனம், சர்ப்பங்களை பார்க்குற சொப்பனம், நாய்களை பார்க்குறோம். இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, வேதத்தில் இருக்குது. அதுக்கு பூரா இதெல்லாம் அந்த அர்த்தங்கள் ஓயாமல் வர சொப்பனத்தை சொல்கிறேன். ஒரு தடவை வர சொல்லலை, ஓயாமல் வர்றது. சில சொப்பனங்கள்லாம் நம்ம வெளியே சொல்ல முடியாது வாய் விட்டு, அவ்வளோ அருவருப்பான சொப்பனங்கள். இந்த அருவருப்பான அசிங்கமான சொப்பனங்கள்லாம் எப்போ வரும் கேட்டிங்கன்னா, 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே ஒரு மனுஷனுக்கு வரும். ஏன்னா அப்போ தான் பிசாசு அதிகாலையில் விடிவெள்ளி மகன் அவனுடைய பேர். அந்த அதிகாலையில் தான் அந்த கெட்ட சொப்பனங்களை கொடுப்பானா. அப்போ நம்ம எதை பார்க்குறோம், எதை கேட்குறோம், நம்ம எதை கேட்டுட்டு தூங்குறோம், ரொம்ப முக்கியம். அதான் காண்கிற கண்ணும் கேட்கிற காது யார் உண்டாக்குனாது? கர்த்தர் உண்டாக்குனார். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அப்போ தெய்வத்துக்கு கொடுக்க போகிறோமா, பிசாசு கொடுக்க போகிறோமா? நான் அந்த அது மட்டும் மீதியை வாசிருங்க, முடிச்சிருவோம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், அப்புறம் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருளில் நடமாடும். இதெல்லாம் ஒவ்வொருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அப்புறம் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாலாக்கும். இந்த விபத்துக்கெல்லாம் அதிக பாருங்களேன், எப்பயுமே மத்தியானம் தான் நடக்கும். அதிகமாக விபத்துகள் நடக்கிற பூரா மத்தியானம் தான் இதெல்லாம் நடக்கும். சில சூறாவளி காற்று மாதிரி ஒன்று வரும் பாருங்க, திடீர்னு உச்சி வெயில் அடித்து வரும் பாருங்க. இதெல்லாம் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரம். அங்கிட்டு போகாத, 1:30 மணிக்கு பூ வச்சுட்டு போகாத, அங்கே ஒன்று பிடிச்சிரும். உண்மைதான், பைபிளில் இருக்குல்ல, மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரம். உண்மைதான், அதெல்லாம் பொய் கிடையாது. சில ஆவிகள் இருக்கும், கம்மாக்கராய் பக்கம், அந்த பக்கம், இந்த பக்கம், பிடிக்கிறதுக்குன்னே ரெடியாக இருக்கும். எவடாங்கிட்டு வருவா, அது பிடிக்கிற நேரம் மத்தியானம் தான் கரெக்டாக பிடிக்கும். உச்சி வெயில தான் அந்த ஆவிகள் ரெடியாக நிற்குமா, எவன்டா வருவேன், எவன்டா வருவான்னு. இப்போ பாருங்க, மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, ஒரு மனிதன் கர்த்தரை மட்டும் பிடிச்சு கொண்டா, நீ மத்தியானத்தில் போகலாம், 1:30 மணிக்கு போகலாம், 2:30 மணிக்கு போகலாம், எத்தனை மணிக்கு போனாலும் அது ஒன்று என்ன பண்ணாது? ஒன்றும் பண்ணாது. ஏன்னா கர்த்தர் உன்னதமானவரை சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அல்லேலூயா. பழைய இடத்துலலாம் பனை மரத்தில் போய் பேய் பிடிச்சவங்கள போய் ஆணி அடித்து முடியை வச்சு கட்டிட்டு வருவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அந்த பிள்ளை முடியை எடுத்து ஆணியில் போய் சுற்றிட்டு வருவாங்க, கட்டிட்டு வருவாங்க.
என்ன கேட்டிங்கன்னா, இனி உனக்கும் அந்த பிள்ளைக்கும் சம்மந்தம் கிடையாது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செஞ்சார். வேதம் சொல்லுது, சிலுவையில் எப்படின்னாரா, அவர் கை காலில் ஆணிகள் அடிக்கப்பட்டவனே வேதம் சொல்லுது, அவர் எல்லாம் முடிந்ததுன்னு ஜீவனை விட்டாராம். இப்போ பாருங்க, நிறையா காரியங்கள் சொல்லலாம். எத்தனையோ இடங்களில் போய் செய்வினைகளை பாதிக்கப்பட்டவங்க, அவங்கெல்லாம் போய் 5 பைசா காசு இல்லாமல் ரிலீஃப் பண்ணியிருக்கோம். செய்வனை, பில்லி சூனியம், மாந்தரீகம். ஒரு பொண்ணெல்லாம் எல்ஐசி காலனியில், எல்ஐசி நகரில் ஒருத்தவங்க சிங்கப்பூர்லேருந்து வந்தவங்க, நல்லா சூப்பராக அந்த ஒரு பொண்ணு, ஒரு கை குழந்தை தண்ணி இருக்கும், 3 வயசு அந்த குழந்தைக்கு. திடீர்னு செய்வனை வச்சு அந்த பிள்ளைய பணம் அதிகமாக இருக்குன்னு சொந்தக்காரங்க வச்சு, அதே அந்த வீட்டுக்குள்ளே அந்த பிள்ளை மோசனும் போகும், யூரியனும் போகும். ஒரே அந்த வீட்டுக்குள்ளே குழந்தைய கண்டா தூக்கி எரிஞ்சிடும். 2 வருஷம் ஆயிடுச்சு அந்த பிள்ளையோடைய நிலைமை. அந்த பிள்ளைக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீட்டை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அந்த பொண்ணுக்கு, அந்த அம்மாவுக்கு ஒதுக்கி வச்சு எங்களை ஒரு நாள் ஜெபம் பண்ண ஒருத்தவங்க கூப்பிட்டு போனாங்க. வாங்கய்யா ஜெபம் பண்ணுங்க, எங்கெங்கேயோ கூப்பிட்டு போய் ஒன்றும் ஆகலை, எங்கள் கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டோம், நீங்கள் வந்து அதான் பண்ணுங்க என்னான்னு பாருங்க. நானே அங்கே உள்ளே போய் பார்த்தோம்னா அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா ஒரே யூரியன் வாடை. அந்த வீட்டுக்குள்ளே போக முடியல என்னால். சரிங்க போயிட்டோம், ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு கொடுத்துருக்காருன்னு போயிட்டோம். அங்கே போய் நின்றா அந்த இப்படியே பார்க்குது, நாங்கள் பேசுகிறத என்னால் புரிஞ்சுக்கிறோம்ல, அது அந்த கவனமே அதுக்கிட்ட இல்லை. எங்களை கூப்பிட்டு போனவங்க அங்கேருந்து ஒரு 10 ரூபா கலரை வாங்கிட்டு வந்து அந்த யூரியன் வாடைக்குள்ள, ஐயா கலர் குடிங்க பார்த்து, குடிக்கிற இடமாடா இது. நம்ம ஆளுகளுக்கு இங்கீதம் தெரியாது, சங்கீதம் தெரியாது, எங்கே ஏதாச்சும் என்ன தெரியாது. ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே ஜெபம் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் நின்று அந்த பொண்ணுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். மறுநாள் போன் வருது, ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணி போனதுக்கு பிறகு அவளுக்கு நல்ல சுய புத்தி வந்து குழந்தைய வந்து தூக்கி இன்ன வரைக்கும் அந்த குழந்தைய அவள் விடவே மாட்டிக்கிறா, எல்லாம் சூப்பராகிட்டா அப்படின்னாங்க. அல்லேலூயா. அப்போ நாங்கள் போய் பார்த்தோம். மறுநாள் போனால் சூப்பராக இருந்துச்சு. அந்த நாளைக்கு அந்த பொண்ணு அழகாக இருந்துச்சு. நல்லா, வாங்க நீங்கள் தான் எனக்கு ஜெபம் பண்ணீங்களா, ரொம்ப நன்றி. அப்போ தான் அது கண்டுபிடிச்சோம். அது வந்து அந்த பிள்ளை மைண்டு ப்ராப்ளம் கிடையாது, அந்த பிள்ளைக்கு என்ன ஆவி செய்வினை செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்போ சொன்னோம், சிஸ்டர் நீங்கள் இப்படியே இருக்கக்கூடாது, மறுபடியும் ஏவி விடுவாங்க. போன ஆவியை இதை காட்டிலும் இன்னொரு பொல்லாத ஆவியை ஏவி விடுவாங்க மந்திரவாதிகள். நீங்கள் வந்து ஆண்டவருக்குள்ளே இருங்க, நல்லா ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. நிறைய நான் சொல்லலாம், இரவில் உண்டாகும் பயங்கரங்கள். சர்ச்சுக்கெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சாட்சியெல்லாம் சொல்லிச்சு. இன்னொரு இடத்துல பானிபுரிக்காரு கிருஷ்ணாபுரத்தில், நல்லா ஓடணும், அவருக்கு தினமும் 2000 ரூபாய்க்கு அந்த பானிபுரி விற்றா ஓடுமா. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நல்லா ஓடணும், அதுக்கு என்ன பண்ண சொன்னால், கேரளாக்காரங்க ஒருத்தங்கிட்ட போய் மைய வச்சுருக்காரு. மைய வச்சு அவர் சொல்லியிருக்காராம், அவர்கிட்ட இங்கே மைய வச்சேன்னா அவன் கடை சூப்பராக ஓடும், ஒரு நாளைக்கு 5000 10,000 ஓடனே இவர் போயிட்டார். அவரை போய் அணுகி, சாமி எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி பெரிய கொண்டை போட்டு, அந்த ஆள் பார்த்தாலே அந்த ஆள் பிசாசு மாதிரியே இருப்பேன் அந்த மந்திரவாதி. வந்து வீட்டுக்குள்ளே சில காரியத்தை செஞ்சு ஓதி ஒரு அடுப்படி ஓரத்தில் மைய என்னென்னமோ வச்சுட்டு போயிட்டான். இதை நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு மறைவை போட்டு மூடி வச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் பாருங்க, 1000 ரூபாய்க்கு ஓடினது கூட ஓடலை. நஷ்டத்து மேலே நஷ்டம். அந்த குடும்பத்தில் அடி மேலே சம்பாதிக்கிற காசு பூரா ஆஸ்பத்திரிக்காக போச்சு. அப்போ அவர் போய் கேட்டார் அங்கே உள்ள ஆள்கிட்ட, என்னங்க அப்படின்னு கேட்டால், வீட்டில் வச்சுருக்கிறத அதை எடுத்து போடணும், எடுத்து போட்டால் தான் அது வந்து ஒரு மாந்தரிகத்தில் செஞ்சு அந்த ஆள் வச்சுட்டு போயிருக்கான். நானே அந்த கேரளாக்காரன் நம்பர் கொடுத்துருக்கிறாரு. நம்பர் அடிக்கிறாங்க, ஏன்னா அவர் தானே வச்சார் வந்து எடுக்கணும்னு. அடித்தா, இப்போது நீங்கள் தொடர்பு கொள்ளும் நம்பர் உபயத்தில் கிடையாது அப்படி வந்துருக்கு. சரி, இங்கே உள்ள ஆளுகளை போய் கூப்பிட்டா அவங்க சொன்னாங்க, கேரளாக்காரங்க வச்சதை நாங்கள் எடுக்க முடியாது, ஏன்னா எங்களை காட்டி கேரளாக்காரங்க மாந்திரிகத்தில் வல்லமே உள்ளவங்க, அதனால அதை நாங்கள் எடுக்க முடியாது, வச்சவங்க தான் வந்து எடுக்கணும், இல்லாட்டி எங்களை அடிச்சிருன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆளுக்கு என்னன்னே புரியலை. குடும்பத்தில் குழப்பம், அடி மேலே அடி விழுந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் அம்மா தற்செயலாக அங்கிட்டு போயிருக்கப்ப ஒரு 4 பேர் பேசிக்கிறீக்கல, அப்போ எங்கள் அம்மா என் பையனை வர சொல்கிறேன், ஜெபம் பண்ணி ஈஸியாக எடுத்துருவான்னு சொன்னோன்னே, இப்போ பாருங்கள், எடுக்க வரேன்னு ஒரு நாளை சொல்லிட்டாங்க. உண்மை நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். எடுக்க வரோம்னு ஒரு நாளை சொல்லிட்டோம். ஒரு 30 லேடிஸுக்கு அந்த வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க. எதுக்கு நிற்கிறாங்க?
கதையை கேட்டிங்களா? என்ன கேட்டீங்க? நாளைக்கு என்ன கிழமையா? அப்படியா? எடுக்க வர ஆளை நாங்கள் என்ன பண்ணணும்? புரியுங்க, சொல்லுங்க, ஏதாச்சும் பதில் பேசுங்க. 30 பொம்பளை ஆள் எதுக்கு நின்றாங்க? எடுக்க வர ஆளை பார்க்கறதுக்கு நிற்கிறாங்க. அவர் அவர் எப்படி வராரு, எடுக்க வர ஆள் எப்படிப்பட்ட ஆள், அவர் பயங்கரமாக வருவாரானே அப்படி நிற்கிறாங்க. ஒரு டிவிஎஸ் எக்ஸல் தான் அன்றைக்கி வச்சுருந்தேன். அப்போ திவ்யா கன்சீவ் ஆகி மாசமாக இருக்காங்க. 2 பேரும் போகிறோம். சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு தான் போகிறேன். போய் வண்டியை நின்றுட்டு 30 பேரும் பார்க்குறாங்க. அப்படின்ட்டு இவங்க இப்படியே எதிர்பார்த்துக்கிருக்காங்க. ஏன்னா நம்ம தான் எடுக்க போகிறோன்னு தெரியல, இல்லை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பார்க்குறீங்க? இல்லை, ஒருத்தர் யாரோ சாமியார் வரைன்னு சொன்னாராம், இந்த மாந்திரிகத்தை எடுக்கன்னாரு. அம்மா நாங்கள் தான்மா வந்திருக்கணும். தம்பி நீங்களா? ஐயோ நீங்களாம் செய்யக்கூடாது தம்பி, ஒய்ப்பு வேற மாசமாக இருக்குது, நீங்கள் இருந்தாங்க. பேசாமல் இருங்க, வாங்க என் பின்னாடி, நாங்களாம் வரலப்பா, நீ போய் எடுத்துகிட்டு வாப்பாண்டாங்க. உள்ளே போய் ஒரு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த இதை எடு, இயேசுவின் நாமத்தினால சுட்டேன்னு சொல்லி எடுத்துட்டு வெளியில் வந்தா தெரிச்சுங்கிட்டு ஓடுதுங்கெல்லாம். ஐயோ 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 பயந்துட்டு ஓடுதுங்க. ஓடி போய் எரிச்சு விட்டேன். அந்த ஆள் நன்றி சொன்னார். 1 ரூபா கூட கொடுக்கலங்க, 1 ரூபா கூட கேட்டதில்லை. இதெல்லாம் எப்படி செய்கிறோம்? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம், கர்த்தருக்காக வாழ்கிறோம், மனிதருக்கு முன்னாடி நாங்கள் யோக்கியமானதை செய்கிறோம். அதனால் கர்த்தர் எங்கள் கூட இருக்கார். அல்லேலூயா. மணி எத்தனை? 13:16 மணி எத்தனை உங்கள் வாட்சியில்? 1:25 ஆச்சா? சரி முடிச்சிருவோம். நான் இப்படியே விட்டா பேசிக்கிட்டே போவேன். இன்னைக்கு முழுக்க கூட பேச விட்டா கூட அப்படியே போய்கிட்டே இருப்பேன். போர் அடிக்காது. அல்லேலூயா. போர் அடிச்சிச்சா உங்களுக்கு? போர் அடிக்காது. இங்கே பாருங்கப்பா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சப்ஜெக்ட் பூரா பேசணும்னா மணிக்கணக்கில் பேசலாம். நான் முடிச்சிடறேன், மணி ஆயிடுச்சு. எல்லாம் கண்களை மூடுவோம். அப்படியே ஒரு காணிக்கை பாடல். நம்ம காணிக்கை பாடல் பாடும்போது உங்கள் கையில் வைத்திருக்கிற காணிக்கைகளை கர்த்தருக்காக செலுத்துங்க.